இருக்க சூழ்நிலையில் விவசாயம் என்பது அழிந்து கொண்டே வருகிறது. காரணம் தண்ணியின்மை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் ஃபோடர் சிஸ்டம். ஸோ இது வந்து ஆடு மாடு கோழி இவற்றுக்கு நல்ல தீவனம் அப்படிங்கிறதா நம்ம இப்போ கொடுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முதற்கட்டமாக மக்காச்சோளத்தை எடுத்துக்கணும். மக்காச்சோளம் இல்லது கம்பு ஆகிய பயிர்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தை எடுத்துக்கிட்டேன். மக்காச்சோளத்தை என்ன பண்ணணும்னா முத நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஸோ இப்போ என் கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபோடர் சிஸ்டத்து மூலிமா ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆடு மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து சாயில் தேவையில்லை, மண்ணுங்கிறது தேவையே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்துக்கும், எந்த ஊட்டச்சத்தை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை நம்ம வாட்டரில் என்ன இருக்குதோ. ஸோ இதுக்கு வந்து குறைந்த தண்ணி மூலியமாகவே அதிக மகசூல் அதிகப்படியான ஒரு க்ரீன் ஃபோடர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம அந்த சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்காச்சோளத்தை ஊற வச்சிடணும். செகண்ட் டே அது என்ன பண்ணணும்னா எடுத்து ஒரு துணியிலையோ துணி பையிலையோ இல்லை ஒரு சாக்குலேயோ ஒரு சன்னல் சாக்குலேயோ அதை வந்து கட்டி அதை வந்து முளைக்க வைக்கணும். ஸோ அதை கட்டி ஒரு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வச்சிட்டோம் அப்படின்னோம்னாவே அது வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு வந்துடும். அந்த தேர்ட் டே எடுத்து என்ன பண்ணணும்னா ட்ரே எடுத்துக்கணும், ஒரு ட்ரே. ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரே. இந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஓட்டை போட்டுக்கிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வாட்டர் வந்து இந்த ட்ரேவில் வந்து தேங்கி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா பரப்பிட்டு ரெகுலரில் 2 hours ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்ப்ரேயர் மூலியமாவோ இல்லை அதை ஒரு தண்ணி தெளிப்பான் மூலியமாவோ எப்படியோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா ஸோ பெர் டே பை டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோத் தெரியும். ஸோ அந்த க்ரோத் மூலிமா தான் பார்த்திங்கன்னா இது வந்து 8th டேவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது. ஸோ இதுக்கு மேலே வளராது. இதுக்கு மேலே வளராதது காரணம் என்னென்னா இதுக்கான சத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துருச்சு. ஏன்னா சாயில் இல்லாததுனால ஸோ வாட்டரான சத்து இந்த அளவுக்கு தான் வளரும். ஸோ இது பாருங்கள் 8th டேக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பழுப்பு நிறங்களில் வந்துடும். ஸோ இது வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இது பெஸ்ட் ஃபுட்டாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க காய்ச்ச வெயில் காலத்துக்கு க்ரீன் ஃபோடர் அப்படிங்கிறத ஐ ரெக்கமெண்ட் ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டம். ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நன்றி.